பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வடிவேல் பார்த்திபன் காவலர் மாதிரி தான், இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. ஒவ்வொரு கோட்டா அழிச்சு இது என்ன மீன்கள் விற்கப்படும், கடைசியா விற்கப்படும்ன்ற மாதிரி சரி நாங்க ஆடுறோம் அப்படின்ட்டாங்க. நடந்த விஷயம் தான். இது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதுதான். நீங்க வந்து கம்பீட் பண்ண முடியாது. நான் அகைன் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாகிஸ்தான்ல ஹோஸ்ட் பண்ண போறாங்க தெரிஞ்சது. அப்ப ரமேஷ் ராஜா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. ஏதோ ஒரு ஆர்டிகல்ல சொன்னாரோ இல்ல நியூஸ்ல சொன்னாரோன்னு இருக்கேன். நீங்க வந்து கேம் வின் பண்ணி காமிங்க. உங்களுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண சான்சஸ் கிடைக்குது. ஒரு ஐசிசி வந்து வின் பண்ணி காமிங்க. அங்க இருக்க டீம் உங்ககிட்ட வந்து கம்பீட் பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீ வந்து ஃபைட் பண்ணணும்னா நீ வந்து பயங்கர கேம்ல இருந்து ப்ரோவா இருக்கணும். இப்போ எத்தனை வாட்டி வந்து ஐசிசி ஈவென்ட்ஸ்ல வந்து பாகிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்டா 2022ல ஆஸ்திரேலியா ஆடுறது செமிஃபைனல் ஆடினாங்க. மத்தபடி வந்து உனக்கு ஃபைனல் ஆடினாங்க. சாரி ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட ஆனாங்க. சார் ஃபைனல் ஆடினாங்க. அதை தவிர அவங்களுக்கு பிரீமியம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே குதிரையை வச்சுக்கிட்டு சும்மா பாபர் அசாம் ரிஸ்வான் சைன் அஃப்ரிடின்னு சொல்லிட்டு 3 பேருக்குள்ளே டீமை வச்சுக்கிட்டு உருட்டக்கூடாது. ஒரு டேலண்ட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல, டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் இருக்காங்களா இல்ல, டெஸ்ட் வென்யூஸ் அவங்க ஒரே இதாக வச்சிருக்காங்க, இருக்கிற 2 ஸ்பின்னர் வச்சு அங்க வரவங்களை மட்டும் அடிச்சுட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்க கேம் இம்ப்ரூவ் பண்ணாம எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க கிடையாது. நீ வின் பண்ணி காமி, இருக்கிற வேர்ல்ட் டீம்ஸ் எல்லாமே உங்க வெளில வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதை சான்ஸா எடுக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட் பிளேஸ். உனக்கு கொலம்போ மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வின் பண்ணி காமிங்க. அப்போ வந்து வேர்ல்டே பாகிஸ்தானை பத்தி பேசும். சும்மா எங்களை பத்தி பேச மாட்டாங்க, ரெவென்யூ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழகக்கூடாது. கேம் ஸ்பீக்ஸ் மோர் தென் பிளேயர்ஸ்ன்றதான் என்னோட தாட்டத்தை பத்தி. எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க.